இப்போ யூனியன் ஆஃப் த டூ இங்கிலீஷ் கம்பெனி இதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியனில் இங்கிலீஷ் டாப்பிக்கோட லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலீஷுக்கும் நடக்கிற சண்டை, அதுக்கப்புறம் டான்ஸ், அதுக்கப்புறம் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன் டாபிக்ஸ் முடிஞ்சிடும். இப்போ வந்து இது பார்க்கலாம். இது வந்து 1688லேருந்து 1708 வரையும் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருந்தது. என்னன்னா ஃபஸ்ட்டு க்ளோரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷில் வந்துட்டு ஒரு ரெவல்யூஷன் நடந்துட்டு இருந்துச்சு 1688. அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறமா ஒரு பொலிட்டிக்கல் குரூப் விக்ஸ் அப்படின்றவங்க மோனோபாலியை எதிர்த்தாங்க. ஒருத்தர் மட்டுமே ட்ரேட் பண்ணணும், ஒருத்தர் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு வந்து எதிர்த்தாங்க ஓல்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரைட்ஸை. ஸோ இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இன்னொரு காம்படிஷன் இருக்கணும், ஒரே ஒரு கம்பெனி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படின்றதான் இவங்களோட விஷயம். அதுக்கப்புறம் அதனால ஒரு நியூ கம்பெனி உருவாக ஆரம்பிச்சது, ரைவல் கம்பெனி வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஸோ இந்த நியூ கம்பெனிக்கு வந்துட்டு சார் வில்லியம் நோரிஸ் இவரை தான் வந்துட்டு அவுரங்கசீப்க்கு அம்பாசிடராக அனுப்புகிறாங்க. இந்த கம்பெனியோட அம்பாசிடராக அவுரங்கசீப்க்கு வந்துட்டு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு ஜனவரி 1701லேருந்து ஏப்ரல் 1702 ஒரு வருஷம் வரை இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நியூ கம்பெனி ஃபெயில் ஆயிடுச்சு. இது வந்து ஓல்டு கம்பெனியோட போட்டி போட முடியலை. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியையும் இணைக்கிறாங்க. இந்த கன்ஃபியூஷனெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ் க்ரௌனும் பார்லிமெண்ட்டும் சேர்ந்து இந்த கம்பெனியை இணைக்கிறாங்க. ஸோ 1708 ரெண்டு கம்பெனியும் இணையுது, அஃபீஷியலாக இணையுது. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட புது பேர் என்னன்னா யுனைடெட் கம்பெனி ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து ட்ரேடிங் டு த ஈஸ்ட் இண்டீஸ் இப்படிங்கிறதான் புது பேர். உங்களுக்கு பழைய பேர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி நம்ம பழைய பேரை பற்றி பேசியிருப்போம், போயிட்டு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆமாம், இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் பின்னாடி நம்மளை ஆண்டாங்க. ஓகேவா? இதோட வந்துட்டு இங்கிலீஷ் டாபிக் இந்த இடத்துல முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் பார்ப்போம். ஃப்ரெஞ்சுக்கு அப்புறம் கர்நாடிக் வார் பார்ப்போம். கர்நாடிக் வாருக்கு அப்புறம் டான்ஸ் பார்ப்போம். அதோட வந்துட்டு அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் முழுசாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த வீக் வந்துட்டு இதோட ரிவிஷன் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன் நான் ஒரு சீக்வன்ஸ் வைஸ் தான் வந்துட்டுருக்கேன், எது கம்ப்ளீட் பண்ணணும்னு. இதில் வந்துட்டு அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில், அதுக்கப்புறம் கவுண்டிங் ஃபிகர்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. கவுண்டிங் ஃபிகர்ஸ் வந்துட்டு எப்படியும் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அடுத்து பாலிட்டியில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்க்கலன்னா திரும்ப போயிட்டு ஒரு தடவை பாருங்கள். அதில் விட்டு போனது ப்ரியாம்பிள், அதுக்கப்புறம் வந்துட்டு கான்ஸ்டியூஷனோட சிக்னிஃபிகன்ஸ், எது சாலியன் ஃபீச்சர்ஸு, அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, அது மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி ரிசர்வேஷன் வரையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அது வரையும் ஒரு ரிவிஷன் திரும்ப பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட்டோட கரண்ட் அஃபேர்ஸ், ஆகஸ்ட்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். 1 இயர்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரிலேருந்து படிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், பட் ஆகஸ்ட்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது இப்போதைக்கு பெட்டர். நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக திரும்ப ஜனவரி 2024 போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் படிக்கிறத தான் உங்களுக்கு வந்துட்டு நான் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். நான் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ நானுமே இதில் தான் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.